டிகோட் தி கோட். ஒரு ஆச்சாரமான வைணவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்த ஒரு இளைஞனுடைய குடும்பத்துல ஒரு இக்கட்டான சூழல். மனமுடைஞ்சு போன அந்த இளைஞன் அதை கடந்து வர, கைப்பிடிச்சு முன்னேற ஒரு விரல் தேட, எதிர்பாராத விதமா அந்த நேரத்துல ஒரு கை அவருக்கு நம்பிக்கை கொடுக்குது. அது அவருடைய சமயத்திற்கு நேரெதிர் சமயமான சைவ சமய கடவுளான முருகனின் கை. அப்படி கிடைச்ச கைய உதறாம பிடிச்சுக்கிட்டு கடினமான சூழலை கடந்து முன்னேறின பிறகு இன்னும் இருக பிடிச்சது மட்டும் இல்லாம முருகனை மனதால ஏத்துக்கிட்டு தீவிர பக்தியும் காதலும் அதிகமாகி பாடலும் எழுதினாரு. அப்படி அந்த இளைஞன் எழுதின முதல் பக்தி பாடல், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறைவேன். நீ கற்பனையானவன்னு சொன்னாலும் சரி, உன்னை ஒரு கற்சிலைன்னு சொன்னாலும் சரி, முருகா நான் உன்னை மறக்க மாட்டேன். இப்படி உறுதியான நம்பிக்கையோட எழுதின இளைஞன் தான் பின்னால தமிழ் திரையுலகம் கொண்டாடிய காவிய கவிஞர், பாடலாசிரியர் வாலி. வாழ்க்கையில உங்களோட கடினமான தருணத்துல அதிலிருந்து மீண்டு வர உங்களுக்கு உதவுற எந்த ஒன்றின் மீதான நன்னம்பிக்கையும் தன்னம்பிக்கை